हमारे घर के बाजू के 11वीं के फातिहा चले, रमजान आने जाता कई को 11वीं के फातिहा गौसे पाक के नाम पर फातिहा दिला तो घर में बरकत आ जाएंगी, दुबई को चल जाएंगे, दुबई से कट्टे कट्टे नोट आ जाएंगे, मेरी बेटी की शादी हो जाएंगी, मेरे बेटे को बाइक मिल जाएगा, IT कंपनी में काम मिल जाएगा, ऐसा पूरे बरकत आ जाएंगे। गौसे पाक को फातिहा दिलाए तो वड्डी को लियो, बावर्ची को बुलाओ, दीक्षा चढ़ाओ, दीक्षा चढ़ाने के पहले संदल में हाथ रखो, पंजा बिठाओ, लाल डोरी बनो, उसके बाद दीक्षा चढ़ाओ। या गौसे पाक बिरयानी में बरकत दिया लो, हाँ 10 किलो चावल दिया तो गौसे पाक 30 किलो लागू दिया लेंगे। ஏதோ டிஜேக்காரங்க வந்தாங்க, தர்காவை பத்தி பேசுறாங்க, திட்டினாங்க, போனாங்க, அப்படிலாம் கிடையாது. நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே முயற்சி நீங்களும் எடுக்க வேண்டும், எங்களோடு நீங்களும் சொர்க்கத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அழகான ஒரு அழைப்பு. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களிடத்தில் ஒரு அழகான ஒரு அழைப்பை நாம் வைத்து விட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி வாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் விரும்புகின்றான், நபிகளாரும் அதைத்தான் நமக்கு போதித்தார்கள். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இறை அச்சம் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். தர்கா என்கின்ற அந்த வழி இருக்கக்கூடாது, தட்டு தகடு தாயத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நல்ல முஸ்லிம்களாக, சாலிஹான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை கொள்கை சகோதர சகோதரிகளே, நரகத்திற்கு அழைத்து செல்லும் அனாச்சாரம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அனாச்சாரம் பிதாத், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் அழைத்து செல்லும். அந்த நரகத்தில் அழைத்து செல்லக்கூடிய செயல்கள் தான் அனாச்சாரம் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு அனாச்சாரம் என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திலே பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டு செல்லலாம். அத்துணை அனாச்சாரங்கள் இஸ்லாமிய சமூகத்திலே, இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அனாச்சாரங்களுக்கு சற்றும் கூட குறைவில்லாமல் மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு விதமான அனாச்சாரங்களை செய்யக்கூடிய முஸ்லிம்களை தான் இன்றைக்கு அதிகமாக பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, தடுத்த செயல்களை இன்றைக்கு மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு அதை பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செய்யக்கூடிய நிலையைத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தடுக்கப்பட்ட ஹராமாக்கிய அனாச்சாரம் என்று சொல்லப்பட்ட செயல்களை நாம் சுட்டி காட்டுவோம். நீங்கள் செய்வது தவறு என்பதை நாம் எடுத்து சொல்வோம் என்று சொன்னால், நாம் சொல்லக்கூடிய அந்த தவறுகளை யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஓரணியாக திரண்டு யார் இந்த தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்களோ அவரை எதிர்க்க முன் வருவார்கள். அனாச்சாரத்தையும் அல்லாஹ் தடுத்த செயல்கள் செய்யக்கூடிய எல்லா மனிதர்களும் ஓரணியாக திரண்டு, அப்ப அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ, எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ அதை நாம் எடுத்துரைக்கும் பொழுது தவறுகள் செய்யக்கூடிய அனைவரும் ஓரணியாக திரண்டு, நீ சொல்லக்கூடிய இந்த தவறுகளை, நீ சுட்டிக்காட்டக்கூடிய இந்த தவறுகளை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் உன்னை சொல்ல விட மாட்டோம், பேச விட மாட்டோம், அடிப்போம், உதைப்போம். இதையெல்லாம் ஓரணியாக சேர்ந்து தீமைக்கு எதிராக நன்மையை எடுத்துரைக்கக்கூடியவர்களுக்கு மிரட்டக்கூடிய சில செயல்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. உதாரணத்திற்கு அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். இது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும்.
வட்டி ஹராமா ஹலாலா அப்படின்னு கேட்டா எல்லா முஸ்லிம்களும் சொல்லுவாங்க ஹராம் தான். வட்டி எப்படிங்க ஹலால் ஆகும்? வட்டி ஹராமுங்க, அல்லாஹ் தடுத்திருக்கான். அது பெரும் பாவம் என்று சொல்வார்கள். பெரும் பாவம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பாவத்திலே ஈடுபடாமல் அந்த செயலை செய்யாமல் இருப்பார்களா என்று பார்த்தால், பெரும் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த 100 மக்களிலே 75% அதை பாவம் என்று சொல்லிக்கொண்டே அந்த பாவத்தை செய்வார்கள். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போகல. இதே தாதா ஷமாக்கான் வியாபாரம் நடத்தக்கூடிய மஹல்லா பார்க்கும் போதே கண் குளிர்ச்சியாக இருக்கு. ஷீக்கு ஃபாலு அப்படியே கண் குளிர்ச்சியா இருக்கு. கலர் கலரா வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கடையிலையும் சாயந்தரம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒவ்வொரு கடையுடைய வாசல்ல நின்று பாருங்க. இங்க கடை வைக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிகளும் எல்லாருமே முஸ்லிம்கள் தான். யாருமே கொசப்பேட்டையில இருந்து ஓட்டேரியில இருந்து வந்து இந்துக்கள் கடை வைக்கல. எல்லாமே முஸ்லிம்கள் தான் கடை வச்சிருக்காங்க. எந்த முஸ்லிம் வட்டியை ஹராம் என்று சொல்கின்றானோ அதே முஸ்லிம் கடையை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு கடை வாசல்ல நின்று பாருங்களேன். 6 மணிக்கு ரோஸ் கலர் கார்டு, 8 மணிக்கு மஞ்சள் கலர் கார்டு, 9 மணிக்கு வெள்ளை கலர் கார்டு. என்னது? வட்டிக்கார வந்து போவான், கலர் கலரா கார்டு கொடுப்பான். என்னங்க வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்யணுமா? क्या भाई करना? वड्डी को लिए नहीं तो हमारा व्यापार करने होगा नहीं. हजरत हम बोल को चल जाएंगे, टोपी पहन लगो. वड्डी नहीं सो पैसा व्यापार करना. तुम्हें 1 लाख रुपए दो ना देखे जा. चुप के टोपी पहन लो, माइक रख लो, वड्डी को ले को बोले सो हजरत दियो को जाओ जी 1 लाख रुपए. वो पूरा नहीं करेंगे. देते सो कवरान छुपे में रख लो चल जाएंगे. यार सोल रहा ஒரு முஸ்லிம் சொல்றது. ஹஜ்ரத் தரமாட்டார்ப்பா. ஹஜ்ரத் ஒருபோதும் உனக்கு தரமாட்டார். ஹஜ்ரத் பாவம். இது நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவம். இதை செய்து நீ நரகத்துக்கு போயிடாதே. அதுதான் ஹஜ்ரத்துடைய வேலை. சொல்றதை ஏற்றுக்கொண்டு இறைவனை அஞ்சிக் கொண்டு வட்டி என்கின்ற பாவத்தில் இந்த அனாச்சாரத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. இத சொன்னா சொல்லக்கூடாது. நீ வட்டியை பத்தி பேசாத. ஏன் பேசக்கூடாது? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியலப்பா, நான் லீஸுக்கு தான் வீடு வாங்கி வச்சிருக்கிறேன், நீ வட்டியை பேசினா என் மனசுக்கு காயப்படுது. நீ என்னப்பா வந்து சொல்லிட்டு போயிடுவ. என் வீட்டுக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா? மாசம் ஆச்சுன்னா 15,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? 4 லட்சம் ரூபாய் எடுத்து ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்தா 3 வருஷம் அக்ரிமெண்ட். என்னங்க வட்டி ஆச்சு? வட்டி எல்லாம் கிடையாதுங்க. நான் மாசம் மாசம் 200 ரூபாய் வாடகை கொடுத்துறேன். என்னமா हमें 200 रुपए किराया दे डालते जी. वड्डी कैसा होता? 10,000 ரூபாய் வாடகை தர வேண்டிய இடத்துல 200 ரூபாய் வாடகை கொடுத்துருவாரா? இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம நம்பிடணுமா? அல்லாஹ்வை ஏமாத்த நினைப்பது. அக்ரிமெண்ட் வீடு வட்டி இல்ல, நாம 200 ரூபாய் வாடகை கொடுத்துறோம். பாத்தீங்களா, நாங்க வந்து அப்படியே புனிதமானவர்கள். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உலகத்தில் மனிதர்களை ஏமாத்தலாமே, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. 200 ரூபாய் கொடுத்து வாடகை என்று சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று வேலை யாருக்காக? அல்லாஹ்வை ஏமாற்ற பார்க்கிறீங்களா? பெரும் பாவத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. நாளை மறுமையில யாருமே வந்து யாருக்கும் சிபாரிசு செய்ய மாட்டாங்க. தெரியாம வட்டி வாங்கிட்டாங்க, அல்லாஹ் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி யாருமே சிபாரிசு செய்ய மாட்டான். நான் பார்த்தேன், கடன் நடத்துறதுக்கு காசு இல்லை, அதனால தான் வட்டிக்கு வாங்கி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி சிபாரிசுக்கு வர மாட்டான்.
அல்லாஹ் தடுத்ததை தடுத்ததாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நமக்கு வருமானம் கிடைக்கவில்லை, பரவாயில்லை, அல்லாஹ் கொடுப்பான். இந்த நம்பிக்கை இருக்கா? இந்த நம்பிக்கை இல்லாமல் நீ வட்டியை பத்தி பேசினா நான் உன்னை அடிப்பேன் கேள்வி கேட்பாங்களா? கேளு. ஒவ்வொரு பாவங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்கள், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பாவங்களாகவே அனாச்சாரமாகவே செய்யக்கூடிய நிலை நம்மால் பார்க்க முடிகின்றது. யோசிச்சு பாருங்களேன். சாராயத்தை மூழ்கி இருக்கிறீங்கப்பா, குடிக்காதீங்க, மது போதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் தடுத்தது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா? இதே தாதா ஷமகான் பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் இது ஹராமாக்கி வைத்திருக்கிறானே என்கின்ற அந்த தகவல் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எங்க போச்சு அந்த பற்று? குடிப்பது ஹராம் என்று, மதுவை தடுக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் இதே பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் போர்க்கொடியை தூக்கினீர்களே, எங்கே போச்சு? யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த தாதா ஷமகான்ல எப்படி ஒரு காட்சி, இதே மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் டாஸ்மார்க் இன்னைக்கு இருக்கு. 20 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஒயின் ஷாப் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? கண்டன் ஒயின்ஸ் என்ற பெயர்ல ஆரம்பிக்கப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த டாஸ்மார்க் திறக்கப்பட்டது. அதனுடைய வரலாறு என்ன? கண்டன் ஒயின்ஸ். அந்த ஒயின் ஷாப் வரக்கூடாது என்பதற்காக குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் ரோட்ல போய் உட்கார்ந்தோம். எதுக்கு? பள்ளிவாசலுக்கு எதிராக ஒயின் ஷாப் வரக்கூடாது. सफेद मस्जिद के सामने उन्हें शराब का दुकान खोलना नहीं, बंद करो. घोषण போட்டோம், बंद करो वाइन शॉप बंद करो. திறந்த ஒயின் ஷாப்பை மூடு மூடு மூடு. எத்தனை எத்தனை பிரச்சனைகள் மறந்து விட்டீர்களா? பள்ளிக்கு எதிரே ஒயின் ஷாப் வரக்கூடாது என்பதற்காக எத்தனை எத்தனை போராட்டங்கள். அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள், அவர்களை எல்லாம் புகார் கொடுத்து வர வைத்தோம். கடைசியில முஸ்லிம்கள் அந்த ஒயின் ஷாப் எடுப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் தாஷமகான் பகுதியில் நடத்தப்படுகின்றதோ அந்த திட்டத்தை ஒரு கருப்பு ஆடு அந்த கண்டன் ஒயின் ஷாப் சொல்றான். நடந்ததா இல்லையா? முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் பள்ளிவாசலுக்கு எதிரே ஒயின் ஷாப் வரக்கூடாது என்று போராட்டம் பண்ணக்கூடிய அதே முஸ்லிம்கள் இன்றைக்கு என்ன நிலைமை? இதே தாஷமகான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 150% மேலாக அதே ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு வரான். பள்ளிவாசல் அளந்து பார்த்தோமே டேப் வச்சு, மறந்து விட்டீர்களா? அப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் பண்ண முஸ்லிம்கள், தாதா ஷமகான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்க போச்சு உங்களுடைய சூடு சொரணை? எங்க போச்சு உங்களுடைய இரையச்சம்? அதே ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிச்சிட்டு வந்து வீட்டில் படுக்கிறான். இது அனாச்சாரம் இல்லையா? இது பாவம் இல்லையா? வட்டிக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்துட்டா, குடி போதையில குடிச்சுக்கிட்டு படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உனக்கு மௌத்தை கொடுத்துட்டா, நினைச்சு பார்க்கிறது இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைகள் நம்மை காரி துப்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலைமை மாறிச்சே. போய் அதே ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வந்து கல்லாவில் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே வாயை தொடச்சுக்கிட்டு பிஸ்மில்லா. எப்போ பிஸ்மில்லா? சாராயத்தை ஊத்திக்கிட்டு பிஸ்மில்லா. அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காரியமா இது? இதெல்லாம் தவறாக தெரியவில்லையா உங்களுக்கு? இந்த பாவம் செய்கின்றோமே என்கின்ற பயம், அந்த அச்சம் உங்களுடைய உள்ளத்திலே வரவில்லையா? இது போன்ற எத்தனை எத்தனை பாவங்கள், அனாச்சாரங்கள்.
இதே தாராஷா மக்கால நடக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டு திருமணங்களை பாருங்களேன். अल्लाह अकबर, मुसलमान के घर की शादी अल्लाह रसूल को डर को करते हैं शादी. कहां अल्लाह रसूल कहां है? சொல்லுங்கப்பா. இன்றைக்கு இந்த பகுதியில் நடக்கக்கூடிய திருமணங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கட்டுப்பட்டு நடத்துவோம் சொல்றீங்களே, எங்க இருக்கு உங்களுடைய அல்லாஹ் ரசூல்? திருமணம் என்று சொன்னாலே ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அனாச்சாரம் அனாச்சாரம் அனாச்சாரம். எப்படிப்பட்ட அனாச்சாரம்? ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுட்டா போதும், ஏதோ அப்படியே कोहिनूर का हीरा पैदा कर डाले, அப்படியே வைரத்தை பெற்று வச்சிட்டாங்க. உலகத்தில் வேற யாரும் பெற்று வைக்கல, அப்படிப்பட்ட ஒரு வைரத்தை பெற்றுட்டார் இவரு. பெண் பார்க்க போவாரு, அதுல இருந்து ஆரம்பிக்கப்படும். வீட்டுக்கு போவாங்க, பெண்ணை பார்ப்பாங்க, பெண்ணு பிடிச்சி போச்சு, கொடுக்கக்கூடிய பஜ்ஜி சொச்சி எல்லாம் சாப்பிட்டாச்சு. பெண்ணு பிடிச்சிருச்சு, ஒரு தேதியை முடிவு பண்ணுவோம், திருமணத்தை நடத்துவோம் அப்படிலாம் கிடையாது. சைட்ல இருந்து ஒரு குரல் வரும், ஒரு கிளவி உட்கார்ந்துட்டு இருப்பா. बेटी को क्या देते ही, क्या देना, अच्छी अकल नसीहत देखो है, कुरान सुनना देखो है, तरबियत अच्छी देखो ही, अभी क्या जी देना है, तुम्हारी बेटी को दो ना, क्या देना, दो भाई, जोड़े का पैसा दियो. इन जोड़े का पैसा तमिழ்ல சொன்னா வரதட்சணை. வரதட்சணை என்ற பெயரில் உருது பேசக்கூடியவங்க அப்படியே பாலிசியா மாத்தி வச்சிருக்காங்க ஜோடே கா பைசா. ஜோடேனா என்ன? இந்த ஆடை இருக்குல்ல, இதுதான் ஜோடா. ஒரு पैंट शर्ट சேர்த்தா ஜோடா. जोड़े का पैसा दियो, किसे दियो? नौशो को. जोड़ा लेने भी गदी नहीं सो नौशो कहीं को शादी. सफेद मस्जिद के खड़े को भीख मांग को जोड़ा लिए जना, जोड़े को पैसा दियो. अच्छा मैं 10,000 दे डालते हैं. 10,000 क्या जी हो? किसके नाक में डालने? डाल लियो तुम्हारे नाक में. किसके नाक में डालने 10,000? मेरा बच्चा कैसा मालूम क्या है? 50,000 रुपए कमाता, हीरा, घर को हाफिज को, घर को हाफिज को. अच्छा बच्चा रोड में खड़ा एक शेख का भी नहीं खाना. 1 लाख रुपए दियो जी जोड़े को, भीख मांगना. पिच्चे எடுக்கிறது 1 லட்சம் ரூபாய் கூட கொடுத்தாச்சு. முடிஞ்சு போச்சா? அடுத்த குரல், बच्ची को क्या डालते? क्या डालना? तुम ना बुला को 2 डालना. क्या जी डालना? हमारे बच्चे को लगो भाई, तुम्हारी बेटी को डालो. अच्छा जान दे, 10 सौरन डालो. क्या जी बात करते हैं? आज की महंगाई में 10 सौरन 50 सौरन डालो जी. हमारी बच्ची का, हमारा बच्चा पेट नहीं जाता, तुम्हारी बच्ची ना पेट नहीं जाती. 50 सौरन डालो. 50 सौरन डाल डाले. भूख पिड़गी, பசியாரிச்சா, வரதட்சணை 1 லட்சம் ரூபாய் வாங்கியாச்சு, 50 பவுன் நகை வாங்கியாச்சு, பிச்சை எடுக்கக்கூடிய அந்த பசி அடங்கிருச்சா அப்படின்னு பார்த்தா அடங்கல. அடுத்தது என்ன? हमारा खानदान बड़ा खानदान, क्या करना? 500 आदमी को रखा देना. 500 आदमी बैठ को खाए ना मत, बड़ा शादी खाना ले लो. एग्मूर में क्या की इम्पाला बोलती ना, सिराज महल बोलती ना, ले लो जी. कौन देना सो? ले लो इम्पाला, ले लो सिराज ले लो. 500 आदमी के रखे दे डालो. 500 आदमी को अच्छा बकरे की बिरयानी पका दे लो, रोटी का मिठा हलवा पका दे लो. पूरे भिखारियों को बुला लगा को, हमें खला को बुला लगा चिल्लाते. சோத்துக்கு பிச்சை எடுத்தாச்சு. சரி, ஒரு வழியா சோத்துக்கான பிச்சையும் கொடுத்துட்டாங்க. நிக்கானிக்கு 500 பேருக்கு மட்டன் பிரியாணி, பிரெட் அல்வா கேட்டாச்சு. கடனை உடனே வாங்கி இவங்க வாயில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதோட முடிஞ்சிருச்சா? हमारा खानदान रस्म रिवाजा करने वाला खानदान. तेल का रस्म, हल्दी का रस्म, इसका रस्म, अंबाड़े भाजी का रस्म, ये रस्म वो रस्म. क्या मां करना? पूछते ही तो लटक जाना सकाना. तेल के रस्म को एक 300 आदमी खाए ना मत, मुर्गी की बिरयानी दे डालो. 300 आदमी खाए ना मत, नान फिरनी दे डालो.
मिठे थुलियां बांट डालो, मिठा खाना बांट डालो, चटनी बांट डालो, मिठा बांट डालो, ये बांट डालो, वो बांट डालो, पूरा दे डालो। देते सो पूरा क्या क्या तुम्हें खाना भीग देंगे कि எதையெல்லாம் நீங்கள் பிச்சையாக அந்த உணவை கொடுப்பீர்களோ அந்த பிச்சையை கொண்டு போய் நானும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்க எல்லாரையுமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். இதுதான் முஸ்லீம் வீட்டு திருமணமா? யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இதைத்தான் இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னார்களா? இதைத்தான் நீங்கள் முஸ்லிம் வீட்டு திருமணம் என்று சொல்கிறீர்களா? இது பாவம் அனாச்சாரம் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? பெண் வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறீங்களப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருமணங்களை எப்படி எளிமையாக நடத்த வேண்டும் என்று செய்து காண்பித்தார்களே, அதையெல்லாம் மறந்துட்டீங்களே, அதையெல்லாம் ஓரம் வைத்து விட்டீர்களே. லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஐயோ இவங்க சொல்ற மாதிரி நாங்க जोड़े का पैसा बीरो पलंग हमें नहीं लेते, हमें आले हदीस, हमें कौन गाय खसाया, हमें आले हदीस वाले हमें ऐसा नहीं लेते. हमें कैसा करते मालूम? असर को पीली मस्जिद में निकाह पढ़ा लेते अल्हम्दुलिल्लाह. फिर क्या जी करते? मगरिब को यादगार शादी खाना बुक करते, आरस वाले को बुलाते, आधा तुम्हें डालो आधा हमें डालो, धूमधाम वलीमा कर डालेंगे. இப்படி இவர்கள் அஹ்லே ஹதீஸுடைய கொள்கை கடைபிடிக்கக்கூடியவர்கள் எப்படி அசருக்கு நிக்கா பள்ளிவாசல்ல முடிக்கணும், மகரிபுக்கு மண்டபத்தை பிடித்து அந்த வலிமா விருந்து எப்படி பெண் வீட்டார் பாதி தொகை ஆண் வீட்டார் பாதி தொகை இது ரெண்டும் கலந்து வலிமா. அட வெட்கமா இல்லையா? பெண் வீட்டு உணவு திருமணத்தில் வாங்கி சாப்பிடலாமா? இந்த மார்க்கம் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். உன் சக்தி உட்பட்டவாறு வலிமாவை ஒரு டீயில ஒரு பிஸ்கெட்டில முடி, அதான் இந்த மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான் மஹரை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். மனம் முடிக்கக்கூடிய மணமகன் மணமகளுக்கு மஹர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். கொடுக்கக்கூடிய மஹர் ஒரு மலை அளவிற்கு கொடுத்தாலும் குறைவுதான் அல்லாஹ். ஆனா இங்க என்ன? जोड़े का पैसा 1 लाख, महर कितना 1000 1 रुपया, 2000 2 रुपए भीख डालते. लहनत है. ऐसे शादियों में दुआ मिलेगी अल्लाह की. இப்படிப்பட்ட திருமணங்களில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய லஹனத் வருங்க. அந்த லஹனத்தை பெறக்கூடாது என்பதற்காக தான் உங்கள் மத்தியில் இதை பிரச்சாரமாக நாம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளுங்கள். திருமணம் என்ற பெயரிலே அனாச்சாரம், வியாபாரம் என்கின்ற பெயரிலே வட்டிக்கு வாங்கி செய்யக்கூடிய துரோகம், தன்னுடைய மனோ இச்சை, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஆசை என்பதற்காக சாராயத்தை மதுவை குடித்து ரசிப்பது, இதுவெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அனாச்சாரங்கள் இல்லையா? இந்த செயல்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக கற்றுத் தந்தார்களா? யோசிச்சு பாருங்களேன். எல்லா பாவங்களையும் செய்வது, உலகத்தில் என்னென்ன பாவங்கள் செய்யக்கூடாதோ அத்துணை பாவங்களையும் செய்து முடிப்பது. பாவம் செய்துவிட்டோம் என்று உணரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற நிலை வரும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்றது. என்னது? நாங்க பாவம் செய்தவங்க, நாம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தா பாவம் செய்த எங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்படி? பாவம் செய்தவர்களுடைய பிரார்த்தனையை ஒரு முஸ்லீம் சொல்கிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் பாவம் செய்து விட்டேன், சரி என்னப்பா செய்ய போற, என்ன திட்டம் என்று கேட்டா, என் பாவத்தை கழிக்க, எனக்கு நல்ல பரக்கத்து வர, நான் தான் ஒரு அவுலியாவை வச்சிருக்கிறேனே, அந்த அவுலியாவிடத்தில் போய் கேட்டா அவர் அல்லாஹ்விடத்தில் சொல்வாரு, அல்லாஹ் எனக்கு முடிச்சிருவான்.
உண்மையில அல்லாஹ் முடிச்சிருவான். அப்படித்தானே சொல்றீங்க? யோசிச்சு பாருங்களேன். ஒரு முஸ்லீமுக்கு பள்ளியில வாங்கி சொல்லப்பட்டதில்ல, மைக்க ஆஃப் பண்ணி உட்கார்ந்துட்டோம். ஏன் உட்கார்ந்தோம்? வாங்கி சொல்லப்படுகின்றது, தொழுகையுடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு ஒரு மரியாதை தர வேண்டும், அதற்குரிய தகுதியை நாம் தர வேண்டும் என்று ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் வரணும். வருதா? பாங்கு சொல்லப்பட்ட அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்கின்ற அச்ச உணர்வு உள்ளத்தில் ஏற்படுகின்றதா? வீட்டுக்கு வீட்டு வாசப்படி பெண்களை பாருங்களேன், டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற முந்தானையை தூக்கி தலையில மாட்டிப்பாங்க. கையில் இருக்கக்கூடிய ரிமோட்டை எடுத்து சவுண்டை மியூட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் பக்தி. ஒரு 5 நிமிஷம் டிவி ஆஃப் பண்ணிடலாமே, டிவியுடைய சவுண்ட் கம்மி பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரோ அல்லது நம்முடைய பிள்ளையோ அந்த ரிமோட்டை எடுத்தா, சுப்பிரா ஒரு நாளை கட்சி சீன் கை செட்டும் ரிமோட் சின்ன தாதுக்கு யாரே காமிக்கல. பார்வை எங்கே? அதுதான் சொல்லும். சொல்லிலே சுல்தான், செயலிலே ஷைத்தான். टीवी रिमोट ऑफ பண்ணிட்டா பக்தி வந்துருச்சு. அல்லாஹ் அசான் देते हो हमारे अम्मी पल्लो उठा के ओढ़ लिए माँ, माशाअल्लाह क्या बच्ची पाले रे बाबा. इसके बाद नमाज पढ़ना भाई, खाली आए तो बिचनते रहते, नमाज पढ़ो पढ़ेंगे हम, न मालूम नहीं, जाओ जी काम देख लो. थोड़ा सुनना ही இப்படிப்பட்ட நிலை. இப்படி பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கென்று ஒரு அவுலியாவை வைத்திருக்கிறேன். அந்த அவுலியாவிடத்தில் போய் கேட்டால் அவர் நமக்கு சிபாரிசு செய்வார். பார்க்கிறோமா இல்லையா? இதே அக்பரி மஸ்ஜித், சஃபேத் மஸ்ஜித் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தான் போவாரு, வேற எந்த தொழுகைக்கும் போக மாட்டாரு அவரு. ஜும்மா தொழுகைக்கு போய் ஜும்மா தொழுகை 2 ரக்காத் தொழுது முடித்த உடனே சலாம் சொன்ன உடனே இவர் பள்ளிவாசலுக்கு வெளியே வந்துருவார். என்னன்னா ஜும்மா தொழுதுட்டார். मुसलमान मैं कौन मालूम, मुसलमान रे, टोपी पहने हूं, हंकी में सुरमा रखा हूं, दाढ़ी रखा हूं, जुम्मा को नमाज पढ़ लिया, मैं मुसलमान. काय का भारत का मुसलमान तो சரி, எப்படியோ ஒரு வழியில ஜும்மாவுடைய தொழுகை மட்டும் தொழுதாச்சு. தொழுதுட்டு நேரா வீட்டுக்கு போவானா அல்லது நேரா தொழிலை பார்த்து வியாபாரத்தை நோக்கி கடைக்கு போவானா பார்த்தா கிடையாது. அக்பரி மஸ்ஜித்ல இருந்து அப்படியே சந்து வழி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நேரா அப்படியே தர்காவுக்கு போவாரு, தாதா பீர் தர்கா. தாஷமகான்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு தாதா பீர், இந்த தாதா ஷமகானுடைய ஃபுல் டெஃபினேஷன் தெரியுமா தெரியாதா தெரியல. தர்காவில் இருக்காருல்ல, அவர் தான் செல்லமா அழைப்பாங்க, பெயர் இல்ல செல்லமா தாதா பீர். ஏன்னா அவருக்கு பல தம்பிகள் இருக்காங்க, மவுண்ட் ரோட்ல கோவலத்துல, அவருக்கெல்லாம் பெரியவர் இவர் தாதா ஷா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இவருடைய பெயரை தாதா ஷா கிடையாது. இந்த தர்காவில் இருக்காரு, அவருடைய பெயர் பியாரே ஜான். எத்தனை பேருக்கு தெரியும்? தொழுதுட்டு அப்படியே அந்த வழியா நேரா தர்காவுக்கு போவான். எதுக்கு தெரியுமா? தொழுகைக்கு பள்ளியிலே நேரத்தை செலவு செய்தது 5 நிமிஷம். தொழுதுட்டு தர்காவுக்கு போய் நேரத்தை செலவு செய்வது 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் என்ன பண்றான் தெரியுமா? யாரை கொண்டு போய் யாரிடத்துல வைக்கிறான் தெரியுமா? தர்காவில் நின்று அப்படியே கையை கட்டிக்கிட்டு யா நபி சலாம் அலைக்கா, யா ரசூல் சலாம் அலைக்கா, யா ஹபீப் சலாம் அலைக்கா. யார் யா ரசூல், யார் யா ஹபீப்? தாதா பீரை பார்த்து யா ரசூல் யா ஹபீப் சொல்ல முடியுமா? யா ரசூல் முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். உருது பேசக்கூடியவர்கள் செல்லமாக சொல்வது யா ஹபீப், யா சர்க்கார். இந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயன்படுத்தக்கூடியது.
அந்த வார்த்தையை கொண்டு தாதா பீர் தர்காவில் நின்று சமாதியில் நின்று யா நபி சலாம் அலைக்கா, யா ஹபீப் சலாம் அலைக்கா. உண்மையிலேயே தாதா பீர் உயிரோட இருப்பார் நீங்க நம்புறீங்க? இல்ல, அப்படி இருந்தார்னா ஏந்திரிச்சு பலான்னு ரெண்டு விடுவாரு. யார வந்து யார் ஹபீப்ன்ற, யார பார்த்து யார சூழ்ன்ற, என்ன பார்த்து எப்படா நீ யார சூழ் சொல்லலாம் கேட்பாரு. இவர் செய்த பாவங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த தர்காவில் சுமத்துவது. கேட்டா நல்லடியார் இருக்கட்டும், எங்க நல்லடியார் தான், இல்லன்னு சொல்லலையே, நல்லடியார் இருக்கலாமே, இருக்கட்டுமே. நல்லடியார் சொன்ன அவரிடத்துல போய் பிரார்த்தனை கேட்பீங்களா? தாதா பீர் मुझे बच्चा नहीं, बच्चा दे दो. दादा पीर मेरा बेटा दुबई को जाना, दुबई की वीजा ले को दिया लो. और ना एयरपोर्ट ले वेल सिरा. दादा पीर मेरे बच्चे को ये साल अच्छा मार्क आना, और ना डीपीए ले वेल सिरा. என்ன கேட்கிறது? யாரிடத்தில் கேட்கிறது? எதை யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்ற ஒரு வரம்பில்லாமல் இந்த சமுதாயம் தர்காவுக்கு பின்னாடி அனாச்சாரங்களுக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கு. வீட்டில் உட்கார்ந்துட்டே இருக்கான், திடீர்னு ஜுரம் வந்துருச்சு, காய்ச்சல், என்ன செய்யணும்? ஏந்திரிச்சு போய் டாக்டரை சந்திச்சு ஒரு ஊசியை போட்டு 4 மாத்திரை வாங்கி போட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், தொழணும். அதென்ன செய்யணும்? ஜுரம் வந்துருச்சுன்னா இவர் டாக்டர்கிட்ட போக மாட்டார், அல்லாஹ்வை தொழ மாட்டார். படுத்த படுக்கையில ஹாஜாஜி இங்க அஜ்மீர்ல இருக்கார், மேரே ஹாஜா கரீம் நவாஸ். பேர் தெரியுமா உனக்கு? ஹாஜா கரீம் நவாஸ் என்றிய அவருடைய பெயர் தெரியுமா உனக்கு? தெரியாது. ஹாஜா மொய்னுதீன் சிஸ்டி தெரியாது. நிலைமை பாத்தீங்களா? உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். खाजा मोइनुद्दीन सिस्ती ने சொல்ல தெரியாது. या मेरे खाजा गरीब नवाज मेरी बुखार को भगा दो. कैसा भगाएंगे? अजमेर से क्या तक्कल दल लगाएंगे उन्हों? अर्जेंट फ्लाइट पकड़ लगाएंगे उन्हों? என்ன மூட நம்பிக்கை? சரி, தாதா பீரை நம்புறீங்க, खाजा गरीब नवाज நம்புறீங்க, பூதூரை நம்புறீங்க, ஷைன்ஷா பாபா நம்புறீங்க, நம்புறீங்களே, அதுலயாவது விசுவாசமா இருக்கிறீங்களா? விசுவாசமாக இருப்பது என்று சொன்னால் தாதா பீர் என்று பெயர் சொன்ன உடனே உனக்கு பக்தி பரவசம் வரணுமா இல்லையா? வருதா? வரலையே. ஆனா வருது. எப்ப வருது தெரியுமா? பக்ரீத் பண்டிகை அடுத்த நாள் தாதா பீருடைய சொந்தல். அன்னைக்கு வந்து பாருங்க, ஏரியால இருக்கக்கூடிய எல்லா தர்காவாதிகளும் பரவச நிலையில ஆடுவாங்க. எப்படி? ஊர் முழுக்க லைட் போடப்படும், ஊர் முழுக்க கடைகள் அலங்கரிக்கப்படும், ராட்னங்கள் சுத்தப்படும். அதையெல்லாம் வைத்த பிறகு ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு சியா பேண்டுக்காரன் வருவான். வந்து அவன் அடிப்பான் பாருங்க, தூ சீஸ் படி ஹை மஸ்த் மஸ்த், தூ சீஸ் படி ஹை மஸ்த். ஆஹா, தாதா பீர் ஞாபகத்தில் வரல, खाजा मोइनुद्दीन सिस्ती ஞாபகத்தில் வரல, பரவசம் ஏறல. எப்ப பக்தி பரவசம் வருது, ஜியா பேண்ட் வந்து தூ சீஸ் படி ஹை மஸ்த் மஸ்த். அல்லாஹ் கேட்பான், வா மஸ்த் மஸ்த் சொல்ல முடியுமா? யல்லா என்ன டான்ஸ் ஆடுன தெரியுமா நானு? ஆஹா, அப்போதான் பரவச நிலைக்கு போவாரு தாதா பீர். யாரை ஏமாத்துறீங்க? அல்லாஹ்வை ஏமாற்றுகிறீர்களா? அவுலியா என்று சொல்லி அவர்களை கபரில் அடக்கம் செய்துவிட்டு அனாச்சாரம் செய்கிறீர்களே, உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்களா? உண்மையை சொல்லணும்னா இவர்களுக்கு இவரே ஏமாத்துகிறது. தர்காவுடைய பெயரை சொல்லி உண்மையிலே தர்காவில் பக்தி இருக்கா? தர்காவுக்கு நீங்க சொல்லக்கூடிய அருள் இருக்கின்றதா? நீங்கள் சொன்னதை போல நாமும் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்கள் அவுலியாக்கள் தான், நல்லடியார்களை அவுலியாக்கள் என்று சொல்வார்கள். நல்லடியார் தான், ஓகே. அவர் வந்து சொன்னாரா கும்பிடுன்னு சொல்லி?
லைனா உட்கார்ந்துட்டு இருப்பான். எவன் தெரியுமா? கஞ்சா இழுக்கிறவன். காவல்துறைக்கு நம்ம ஒரு தகவலை தரோம், கஞ்சா பிடிக்கிறவங்க பிடிக்கிறவங்க தர்காவுக்குள்ள போங்க. தாதா பீர் பெயரை சொல்லி கஞ்சா இழுத்துட்டு இருக்கா. இப்போ இல்ல, பல ஆண்டுகளா. சும்மா கேட்டுட்டு சொல்லல. தாதா பீர் என்னுடைய சர்க்கார், என்னுடைய நபி என்று சொல்றியே, அந்த நபிக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் உட்கார்ந்து கஞ்சா இழுக்கிறியப்பா, அவ்வளவுதான் உனக்கு இருக்கக்கூடிய தாதா பீர் மேல இருக்கக்கூடிய பற்றா? இதை வைத்துதான் நீ மகான் அவுலியா என்று சொல்ல போறியா? அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க உட்கார்ந்து ஹாஜா கரீபே நவாஸ் சொன்னா நமக்கு உதவி கிடைக்கும். இங்க உட்கார்ந்துகிட்ட தாதா பீருடைய பெயர் சொன்னா நமக்கு அருள் கிடைக்கும். இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஈசிஆர் ரோட்ல போய் கோலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அன்சாரியை பார்த்தா நம்ம வீட்டுக்கு பரக்கத் வந்துடும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக இல்லை. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்க. ஆனால் எனக்கு இணை வைக்கக்கூடியவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ். அப்ப என்ன செய்றீங்க? போட்டி, सफेद मस्जिद पीली मस्जिद पार्टी, वो दरगाह वाले या आले हदीस वाले. என்னையா இது? இந்த போட்டியிலே, இந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய செயல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு மௌத்தை கொடுத்துட்டான். இதே நிலையில் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய நிலைமை என்ன? தர்காவுடைய பக்தி எப்படி முத்தி போயிடுச்சு தெரியுமா? உட்காரும் போது என்னங்க சொல்லணும்? ஒரு முஸ்லீம் இல்லாத மாற்று மத சகோதரர்களை கேட்டு பாருங்களேன். ஏன்பா ஒரு முஸ்லீம் உட்காரும் போது எழுந்திருக்கும் போது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்வாரு, ஏப்பா நீ அல்லா சாமியை கும்பிடுற, அல்லான்னு சொல்லுப்பான்னு. அவர்களுக்கு தெரியுது. ஆனா இந்த பக்தி எந்த அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா? உட்காரும் போது யா கௌசே பாக், எழுந்திருக்கும் போது யா அலி மௌலா, யா ஹாஜா மொய்தீன் சிஸ்தி. என்ன இது? உட்காருவதற்கும் உட்கார்ந்து எழுந்திருப்பதற்கும் உடலிலே நமக்கு வலிமை கொடுக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன், அவருடைய பெயரை சொல்ல வேண்டிய நாம் கௌசே பாக், தாதா பீர். என்ன இது? இது பாவம் இல்லையா? அனாச்சாரம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இன்றைக்கு रमलान வருகிறது, எப்படி அடையாளத்தை காண்பார்கள் என்று சொன்னா, हमारे घर के बाजू के 11वीं के फातिहा चले, रमजान आने जाता. कई को 11वीं के फातिहा गौसे पाक के नाम पर फातिहा दिला तो घर में बरकत आ जाएंगी, दुबई को चल जाएंगे, दुबई से कट्टे कट्टे नोट आ जाएंगे, मेरी बेटी की शादी हो जाएगी, मेरे बेटे को बाइक मिल जाएगा, IT कंपनी में काम मिल जाएगा, ऐसा पूरे बरकत आ जाएंगे गौसे पाक को फातिहा दिला तो. वड्डी को लियो, बावर्ची को बुलाओ, दीक्षा चढ़ाओ, दीक्षा चढ़ाने के पहले संदल में हाथ रखो, पंजा बिठाओ, लाल डोरी बनो, उसके बाद दीक्षा चढ़ाओ. या गौसे पाक बिरयानी में बरकत दिया लो. हाँ 10 किलो चावल दिया तो गौसे पाक 30 किलो लागू दिया लेंगे. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இஸ்லாத்தை கேலி கூத்து செய்யக்கூடிய காரியங்கள். 22 के फातिहा, खीर पूरी का फातिहा, आहा क्या मस्त रहते रहे पूरिया, माशाअल्लाह. पूरिया भी खीर भी मिला को खाए तो मामू खाते मन नींद आ जाती रहे, पूरा दिन सोते रहो. काई को जी खीर पूरी का फातिहा मालूम नहीं. काई को जी फातिहा में लक्कड़हार की कहानी पढ़ते ही मालूम नहीं. हजरत पढ़े क्या पढ़े? लक्कड़हार, छोरी ले लो, जंगल को गया, लकड़ियां फोड़िया, उसकी जोरू फिंच आई. सोच को देखो, சற்று நினைத்து பாருங்களே. ஒரு மரம் வெட்டக்கூடிய வெட்டியார் காட்டை நோக்கி சென்றாராம், மரத்தை வெட்டினார், காட்டிலே இருந்தார், அவருடைய மனைவியும் வந்தார். இந்த கதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி பாருங்க. ராமர் காட்டுக்கு வன்வாசம் கொண்டு போனார்,
வன்வாசத்தில் இருந்தார், அவருடைய மனைவி சீதாவும் இருந்தார். இதை காப்பி அடித்து அப்படியே லக்கடஹார் की कहानी सफरा छोते पड़ जाएगा पूरे हलक निकल जाओ. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்படி ஒவ்வொரு விதமான அனாச்சாரங்கள். காலையில தொழுதியாப்பா இல்ல, சாயந்தரம் ஃபாத்தியா ஓதியாப்பா ஓதிட்டேன், ஷாபான் வந்துருச்சு, கபரஸ்தான் பண்ணிக்கல பத்தியால இல்லப்போ யார் சொன்னா? இதையெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாதா? மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று நமக்கு தெரியாதா? தெரிந்தே செய்வது. எப்படி மதுவின் விருப்பத்தினால் அந்த மதுவை அருந்தி அதன் மூலமாக இன்பம் காணப்போகிறீர்களோ, அதுபோன்று ஃபாத்தியாக்கள் தர்காக்கள் என்ற பெயரில் அனாச்சாரத்திலே மூழ்கி இன்பத்தை காணுவது என்ன இன்பம்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தர்கா சொந்தல் நடக்கக்கூடிய அந்த சொந்தல் அன்னைக்கு பக்தியா போறானா அல்லது வர பெண்களை சைட் அடிக்கிறதுக்கு போறானா? அதுக்கு தான் வழிவகுத்து தரீங்க. பக்தி என்ற பெயரில் ஆட்டம் போடுவது, வரக்கூடிய பெண்கள் இடத்துல பிலிம் காட்டுவது, உண்மையிலே அதுதான் நடக்கும். இதே ஒருவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று பள்ளியணைக்கு தொழுகை சென்றால் அவனிடத்தில் இந்த அனாச்சாரம் இருக்குமா? இருக்காது, இரையச்சம் இருக்கும். ஆனா இவன் என்ன செய்யறான்? பாவத்தை தேடி போறான், நரகத்தை தேடி போறான். அப்ப இந்த செயலை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மரணம் எந்த நொடியிலும் வரலாம். வரக்கூடிய அந்த மரணத்துடைய நொடிக்கு முன்னால் நம்முடைய வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு கேட்டு தூய்மையான மனிதனாக மரணிக்க வேண்டும். உங்களோடு நாமும் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அழகான அழைப்பு நமக்கு உங்களிடத்தில் வைக்கிறோம். ஏதோ டிஎன்டிஜேக்காரங்க வந்தாங்க, தர்காவை பத்தி பேசுறாங்க, திட்டினாங்க, போனாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே முயற்சி நீங்களும் எடுக்க வேண்டும். எங்களோடு நீங்களும் சொர்க்கத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அழகான ஒரு அழைப்பு. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களிடத்தில் ஒரு அழகான ஒரு அழைப்பை நாம் வைத்து விட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி வாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் விரும்புகின்றான். நபிகளாரும் அதைத்தான் நமக்கு போதித்தார்கள். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இறை அச்சம் மட்டும்தான் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். தர்கா என்கின்ற அந்த வழி இருக்கக்கூடாது, பக்தி இருக்கக்கூடாது, தட்டு தகடு தாயத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நல்ல முஸ்லிம்களாக, சாலிஹான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவாங்க என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறுதிவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.